வணக்கம் கிளாஷர்ஸ். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, நியூ எக்யூப்மெண்ட்டை மேக்ஸ் பண்ண போறோம். இது நிறைய பேர் உடனே கதறிட்டு வந்துருவாங்க, ப்ரோ நியூ எக்யூப்மெண்ட் ஒர்த் இல்லையாமே ப்ரோ, நீங்க ஏன் ப்ரோ மேக்ஸ் பண்றீங்க போறீங்கன்னு. என்கிட்ட ஓரளவுக்கு எக்யூப்மெண்ட் மேக்ஸ், அதனால நான் போடுறேன். இந்த நியூ எக்யூப்மெண்ட் தவிர வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பா வாங்கலாம். வேற எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் லாலு பப்பட்டு என்னென்ன எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்கானுங்கன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னு தெரியாது. லாலு பப்பட்டு கொடுத்துருந்தா அதை வாங்கிடாதீங்க. மற்றபடி ஸ்பைக்கி பால் கொடுத்துருந்தாலோ இல்லை மிரர் க்ளோன் கொடுத்துருந்தாலோ மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே ஒர்த்து தான். சரிங்களா? இந்த எக்யூப்மெண்ட்டு வேண்டாம் ப்ரோ, நான் வேற எக்யூப்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னா வாங்கலாம். இல்லை ப்ரோ, நான் இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பதிலாக ஓர்ஸ் வாங்குறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் அது அந்த அளவுக்கு நல்ல டிசிஷனாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1500 ஜெம்மு கொடுத்து இது வாங்குறதுக்கு ஓர் வேணுமா அப்படிங்கிறது ஒரு இதை யோசிச்சு பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த எக்யூப்மெண்ட்டே தேவையில்லை, எனக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்டே போதும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் 1500 ஜெம்மு சேர்த்து வச்சு நீங்கள் பிற்காலத்தில் வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓரு இல்லைன்னா இது வாங்கலாம். நான் புக்கு வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. புக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த புக்கு எவ்வளோ வரும், ஒரு புக் ஆஃப் பில்டிங்கா, இது வேணா ஒர்த்து. ஹீரோயிக் புக் வாங்குறீங்க அப்படின்னா அது 500 ஜெம்மு தான். அழகாக ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தில், அதிகபட்சம் ஒரு 2 வாரத்தில் 500 ஜெம்மை சேர்த்துட முடியும். 500 ஜெம்மு எங்கே இருக்குது? இல்லை இது 1500 ஜெம்மு எங்கே இருக்குது? அதே இது 15 ஸ்டாரிங்கிறது 275. கிட்டத்தட்ட இது எத்தனை 3 தடவை வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 500 ஜெம்முக்கு மேலே தேவைப்படும். அதனால எது ஒர்த்தான வேல்யூ, எது நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு எது வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும். ஹீரோ புக்குங்கிறது கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி தான். இல்லை ப்ரோ, எனக்கு ஹீரோ இதான் மேக்ஸ் பண்ணணும் சீக்கிரமா, நம்ம கிளானில் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்டுங்களே ஹீரோயிக் புக் எடுத்து மேக்ஸ் பண்ணுறாங்க. நியூ டிகேச் 18 பிளேயர் சொல்கிறேன். அந்த மாதிரி பிளேயருக்கு இப்போ எப்படி சொல்கிறது, புக்கு நிறைய மெடல் வச்சுருப்பாங்க, புக் ஆஃப் ஹேமர் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிளேயருக்கு பிரச்சனை இல்லை. இல்லை ப்ரோ, நான் வந்து எப்படி சொல்கிறது, ஹீரோ ரொம்ப லோ லெவலாக இருக்குது போடுறீங்க அப்படின்னா நான் புக்கு வாங்க, ஹீரோ புக்கு நான் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு தான் சொல்லுவேன். அது வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை. அதிகபட்சம் ஒரு 8 நாள் இல்லைன்னா ஒரு 500 ஜெம்மு. அதுக்காக நீங்கள் ஒரு புக்கு மெடல் 1000 மெடலை வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. இப்போ எக்யூப்மெண்ட் வாங்குற காசுக்கு நீங்கள் புக்கு வாங்குறீங்க அப்படின்னா அது எங்கேயோ போய் நிற்கும். அது என்னங்கிறத நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது புக்கா, ஓரா, இல்லை நியூ எக்யூப்மெண்ட்டா, இல்லை பழைய எக்யூப்மெண்ட்டா, நிறைய கொஸ்டின் டிஎம்ல வந்துகிட்டு இருக்கு. அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது வேணும், உங்கள் பேஸ்க்கு என்ன வேணும்னு உங்களுக்கு எதாவது தெரியும். நியூ எக்யூப்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணுவேன், அதனால நான் நியூ எக்யூப்மெண்ட்டை வாங்குறேன். நான் ஈவென்ட் பாஸ் போட்டிருக்கிறதுனால நான் ஸ்டாரியும் வாங்குவேன். அது இல்லாமல் 2 புக் ஆஃப் பில்டிங் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வந்து நியூ டிஹெச் 18 அப்படிங்கிறதுனால நான் நிறைய பில்டிங் போட வேண்டியது இருக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கடைசி லெவல் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா ஹீரோவுமே. அதையுமே கூட காமிச்சு விட்டுறேன். நான் 5 லெவலுமே ஹீரோஸ் வந்து பில்டர் வச்சு தான் போட்டிருக்கேன். டிஃபென்ஸுக்கு மட்டும்தான் நான் வந்து ஹேமர் யூஸ் பண்ணுறேன். அதுமாரி நீங்கள் பிளான் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இனிமேல்ட்டு 1400 மெடல் கிட்ட கிடக்கு. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கீ டிஃபென்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்க. இதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஒருத்தவங்க கேட்குறத வச்சு நம்ம சொல்லிட முடியாது. அந்த பேஸை பார்க்காம, எக்யூப்மெண்ட்டை பார்க்காம ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. டிஎம்ல ஒரு மெசேஜ் போட்டு விட்டுறாங்க, ப்ரோ நியூ எக்யூப்மெண்ட் பெஸ்ட்டா, இல்லை பெஸ்ட்டா, இல்லை புக்கு பெஸ்ட்டான்னு கேட்குறாங்க. ஐயோ, நம்ம பேஸே பார்த்தது இல்லையா, ஏதோ பிக்கு அனுப்பிச்சு கேட்கலாம், இல்லைனா ஒரு லிங்க் அனுப்பிச்சு விட்டு ப்ரோ இந்த இது என்னோட பேஸு, இது எப்படி என்ன வாங்கலாம் அப்படின்றத பார்த்து சொல்லுங்கன்னா நான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு மெசேஜில் டிஎம்ல பேசுகிற விஷயம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் டிஎம்ல போட்டிருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. இந்த வேலையை பார்ப்போம். நியூ எக்யூப்மெண்ட்டை மேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுக்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான். இதுக்கே கிட்டத்தட்ட எத்தனை அட்டாக் இந்த தடவை சூப்பர் செல் வெறி ஏற்றிட்டானுங்க என்னைய. கிட்டத்தட்ட நான் 97,000 பாயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். என் மனசாட்சியே இல்லாமல் ஃபர்ஸ்ட் 2000 ஆரம்பிச்சு 9000 அடிச்சாதான் 35 மெடல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வெறுப்பேற்றி விட்டானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மந்த் மெடல் ஈவெண்ட்டு. நீங்க அழுவுறீங்க? இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார், இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நான் அதை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன், அதனால தான். ரைட்டு, வாங்கி போட்டுருவோமா? வாங்கியாச்சு, ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்தாச்சு. ரைட்டு, தமிழுக்கு ஒரு பிக்கு ரெடி. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், மெடலை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிடுவோம், அப்புறம் அதுக்கு திருப்பி வரணும். 10 தடவை வாங்கி போட்டுடலாம், கரெக்டாக இருக்கும் மெடலு.
அதுக்காக தான் நான் அத்தனை அட்டாக் பண்ணிட்டு மிச்சம் மெடல் வச்சிருக்கேன். இந்த அட்டாக் பண்றதுக்கே இதாகி போச்சு. ரைட்டு, ரெண்டையுமே வாங்கியாச்சா? 8 இதுல ஒரு சில்லற இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட் அந்த டயருக்கு போயிடுவோம். அதில் ஒரு 80 இருக்கும். 35 20 55 பேலன்ஸ் 70 80. ஓகே ரைட்டு, இது மட்டும் இப்போதைக்கு எடுத்துப்போம். பேலன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாக கிடக்கு. ரைட்டு, 501 ஸ்டாரி, மற்ற 2 ஃபுல்லு போட்டு விட்ருவோமா? நீயா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. லெவல் 2 3 4 5 6 7 8 மேக்ஸிமம் நம்பர் எத்தனை? 7 அடிக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸுக்கு. 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகே ரைட்டு, 26க்கு மேலே போக முடியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் இந்த ஈவெண்ட் ட்ராக்கு வந்து இருக்கிறத கிளைம் பண்ணிட்டு போயிடுவோம். எனக்கு எதுவும் எடுக்க வேண்டாம், ஊர் மட்டும் வந்துட்டு போயிடுவோம். ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே வந்துகிட்டே இருக்கு. ரைட்டு, 25 இருக்கா? 26 27 போடுறதுக்கு 1060 குறையுது. ஸோ சேட். எல்லாம் பிளான் இருக்கு. வாங்க இன்னைக்கு இதை மேக்ஸ் பண்ணாமல் விடுறது இல்லை. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. இதில் ஒரு 1000 எடுத்துட்டோமா? ஸ்டார் போனஸ் இருக்கு. கடைசியாக அந்த ஒரு ஸ்டாருக்காக விட்டு வச்சிருக்கேன் நான். ரைட்டு, ரிவெஞ்சுக்குள்ளார போயிட்டு சட்டு புட்டுன்னு டிஹெச் தூக்குறோமா வந்தோமான்னு இருக்கணும். டிஹெச் தூக்குறதுக்குள்ளே போட்டு தள்ளிடுறாங்க ஈ டிராகன். அதுதான் கடுப்பாக இருக்கு. ரைட்டு, டிஹெச் மட்டும் போதும். ஸ்டார் போனஸ் கிளைம் ஆகுதா? அவ்வளோதான் மேட்ரு. ஸ்டார் போனஸ் கிளைம் ஆயிடுச்சு. 1080 2 ஸ்டாரி எக்ஸ்ட்ரா வருது. சூப்பர். ஓகே ஃபைனல் லெவல் போட்டுருவோமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3 போடு. மேக்ஸு இப்போதைக்கு என்கிட்ட ஹீரோஸ் இல்லை. இன்னும் 2 நாளில் ஹீரோஸ் வந்துடுவாங்க. ஹீரோஸ் வச்சு ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை போட்டு திருக்கி விடுவோம். அதுக்கு தான் ஹீரோஸை மாங்குன்னு மேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், இன்னும் 2 நாளில் எல்லோரும் வந்துடுவானுங்க. எலக்ட்ரோ 33ல் இருக்கேன். லெஜெண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸை கண்டினியூ பண்ணலாம். சரி ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். ஓர்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓர்ஸ்க்கான கண்டென்ட் போடவா இல்லை அப்படின்னா நியூ அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கண்டென்ட் போடவா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அது நெக்ஸ்ட் கண்டென்ட்டாக போட்டு விட்டுறலாம். போடுவோம், இன்னொரு அடுத்த மாதத்துக்குள்ளே போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஓகே தம்பி, காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். இதோட இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் கிளாஷிங்.